கிளீன் பண்ணல, சும்மாலாம் சொல்லாதீங்க. கிளீன் பண்ணவே கிடையாது. நாங்கள் தான் நெல் வைக்கிறோம். எப்படி சொல்லி கிளீன் பண்ணுறோம்? என்ன கிளீன் பண்ணுறீங்க பிளாக்கா? எல்லாரும் இங்கேயே வசிக்கிறவங்க, அந்த தண்ணி தான் அவங்க குடிக்கணும். விலங்குகள் வந்து ஏறி போகிறது வர்றது எதுவும் பண்ண முடியாது, இயல்பான விஷயம் இல்லைங்களா? நவலாக் ஊராட்சி மன்ற தலைவர் சரஸ்வதி குமார் அவருடைய கணவர் தான் பேசுகிறேன். அவங்க வர முடியாத காரணத்தினால் நான் வந்திருக்கேன். தேவையில்லாத வதந்தியை வந்து டேங்க்கு மேலே வந்து ஏதோ கழிவுகள் இருந்தது மாதிரி தகவல் சும்மாவே பரப்பியிருக்காங்க. அது உண்மையல்ல. சில விலங்குகள் வந்து நாய், குரங்கு இதெல்லாம் ஏறுற மாதிரி தகவல் தெரிஞ்சுது. அது ஏதோ ஒரு சைடில் சில இதுவாக இருந்திருக்கு. தண்ணியில் போய் கலக்கிற அளவுக்கு வாய்ப்பும் கிடையாது. எங்கள் ஆளுங்க வந்து எங்ககிட்ட பெற்று இருக்கார் 25 வருஷமாக. எங்கள் ஆளுங்க வந்து வாட்டர் போர்டில் வேலை செய்கிறவங்க 15 நாளைக்கு ஒரு முறை தொட்டியை சுத்தம் செஞ்சு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தண்ணியை வந்து சுத்தமாக தான் மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது தேவையில்லாத ஏதோ ஒரு சில பேர் ஆகாததுனால ஏதோ ஒரு வதந்தியை கலப்பி இது மக்கள்கிட்ட வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க சார். இப்போ நீங்கள் வந்து பார்த்து என்ன பண்ணீங்க சார்? இப்போ வந்து அந்த படிக்கட்டெல்லாம் இந்த அசுத்தமாக இருக்குதுன்னு சொன்னாங்களே, எல்லாம் இப்போ கழுவி இந்த தொட்டியெல்லாம் மொத்தத்தையும் கிளியர் பண்ணி கழுவிட்டு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு ஒரு முறைக்கு 2 முறை தண்ணி போட்டு கழுவி சுத்தம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேங்க. ரெண்டாவது வந்து மக்களினுடைய கோரிக்கையில் உள்ளே வந்து வெள்ளை பெயிண்ட் அடித்து கொடுக்குற சொல்லி கேட்டிருக்காங்க. அது வெள்ளை பெயிண்ட் அடித்து கொடுத்து அதையும் பண்ண போகிறேன். நேற்று தண்ணி இல்லாத காரணத்தினால டிராக்டர் மூலயமாக 2 லோடு நைட்டே வந்து 3-4 தெருவுக்கு தண்ணி கொடுத்தாச்சு. திரும்ப இன்றைக்கும் நான் வந்து டிராக்டர் மூலிமா தண்ணி விநியோகம் பண்ண போகிறேன் சார். எவ்வளோ கொள்ளளவு கொண்ட டேங்க் சார்? 2 லட்சம் லிட்டர் சார் இந்த டேங்க்கு. எந்தெந்த பகுதிக்கு போகுது சார்? இது வந்து சுமாராக ஒரு 3 வார்டுக்கு போகுது சார். இது அதாவது வாவசி நகர், அண்ணா நகர், எம்ஜிஆர் நகர், அருந்ததி காலனி, எம்ரால் நகர். நேற்று மனித கலப்படம்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி சும்மான ஒரு வதந்தி சார். அது மனுஷன் போயிட்டு அங்கே எதுக்காக போக போகிறாங்க? எல்லோரும் இங்கேயே வசிக்கிறவங்க, இந்த தண்ணி தான் அவங்க குடிக்கணும். அவங்களே போயிட்டு அந்த தவறு செய்வாங்களா? அது வதந்தி சார். அது விலங்குகள் வந்து ஏறி போகிறது வர்றது எதுவும் பண்ண முடியாது, இயல்பான விஷயம் இல்லைங்களா? அதுக்கும் நான் வந்து ஒரு முடிவு எடுத்து அதுக்கு ஒரு கிரில் கேட்டு மாதிரி போட்டு அது முதல்ல அவங்களே பண்ணியிருக்கலாம். சரி, இது ஒரு இதுவான பிறகு தான் தெரியுது. நான் இதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு கிரில் கேட்டு போட்டு செட் பண்ணி ரெடி பண்ணிடுறேன் சார். சுத்தமாக வச்சுக்கிறோம். பாதுகாப்பாக நாங்கள் பார்த்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.